ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எப்பொழுதும் ஜெபம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்கள் ஜெபத்தை சுவாசிப்பதற்கும் இருதய துடிப்புக்கும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். சுவாசமும் இருதய துடிப்பும் இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே தூங்கினாலும் விழித்திருந்தாலும் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 18:1. இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய முகத்தை தேடுவதே ஜெபம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்பதே ஜெபம். தேவ பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தண்டையில் அமர்ந்திருப்பதே ஜெபம். நம்முடைய இருதய துடிப்பு அத்தனையும் இயேசு என்ற நாமத்தோடு இணைத்து விடுவதே ஜெபம். நம்முடைய உள்ளமும் கர்த்தருடைய உள்ளமும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு ஆழமாய் ஐக்கியம் கொள்வதே ஜெபம். தானியேல் என்ற பக்தனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் தினம் 3 வேளை மாத்திரமே ஜெபம் பண்ணினதை அவனுடைய விரோதிகள் கண்டார்கள். ஆனால் தானியேலோடு நெருங்கியிருந்த ராஜாவோ 3 வேளையோ 5 வேளையோ 7 வேளையோ என்றல்லாமல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் என்பதை அறிந்திருந்தார். தானியேல் 6:16. தானியேல் ஏறக்குறைய 4 ராஜாக்களின் காலத்திலே பிரதம மந்திரியாய் இருந்தவர். எவ்வளவு பொறுப்புகளும் கடமைகளும் ராஜ்யத்தின் பாரங்களும் அவருக்கு இருந்திருக்கும். அவர் ஒரு முழுநேர ஊழியராய் இராமல் அரண்மனையில் ராஜாவுக்கு காரியதரிசியாய் இருந்தவர். ஆனாலும் அவர் இடைவிடாமல் ஜெபித்தார், இடைவிடாமல் ஆராதித்தார். கர்த்தருக்கும் அவருக்கும் இருந்த ஐக்கியத்தை யாராலும் பிரிக்கவே முடியவில்லை. பலர் ஜெபம் என்றாலே வாயை திறந்து சத்தமிட்டு வழக்கமாக செய்யும் ஜெபத்தையே நினைக்கிறார்கள். கிறிஸ்துவிடம் மனம் திறந்து பேசுவதே ஜெபம் என்றும் இருதயத்தை ஊற்றி விடுவதே ஜெபம் என்றும் அவர்கள் விளக்கங்கள் தரலாம். ஆனால் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெப தியானமாய் இருப்பதும் கூட ஜெபம்தான். தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணக்கூடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 15:4. ஜெப தியானம் என்கிற வார்த்தை எத்தனை அருமையானது! கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது எழுதினாரே. 1 சங்கீதம் 2 வசனம். இரவும் பகலும் வேத தியானம் சாத்தியமே என்றால் இரவும் பகலும் ஜெப தியானமும் சாத்தியம்தான். தேவப்பிள்ளைகளே, புறஜாதியான கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியது போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2 கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோமானால் கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட அது நிச்சயம் வழிவகுக்கும். இன்றைய நினைவிற்கு லூக்கா 21:36. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 81, 82 மற்றும் 83 சங்கீதங்கள். மாலை ரோமர் 11 அதிகாரம் 19 36 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் ஜெப தியானத்தோடு இருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.